பரிகாரம் பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்காதுங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, உங்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் எத்தனை பேருக்கு சொந்தமாக வீடு அல்லது அலுவலகம் இருக்குது? அப்படி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்களுக்கு அலுவலகமும் அல்லது சொந்தமாக வீடோ இல்லை. அப்பொழுது உங்களுக்கு பரிகாரம் சொல்லும் அவர்கள் ஏன் தனக்கு சொந்தமாக அலுவலகம் கட்டுவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ பரிகாரம் செய்யவில்லை? இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும், பரிகாரம் என்பது கிடையாது. நமது ஜாதகத்தில் நமக்கு என்ன அமைப்பு இருக்கிறதோ அதன்படிதான் வாழ்க்கை போகும். அதனால் வேண்டுமென்றால் நடப்பதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு அதனை கடக்க முயற்சிக்கலாமே தவிர எதையும் மாற்றும் சக்தி இங்கு யாருக்கும் கிடையாது. அதனால் பரிகாரத்தை நம்பி பணத்தையோ அல்லது நேரத்தையோ வீணடிக்காமல் இருப்பது சிறந்தது. நான் உங்களை இறை வழிபாடு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இறை வழிபாடு வேறு, பரிகாரம் வேறு. பரிகாரத்திற்காக பணத்தை செலவு செய்து ஏமாற வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். அதனால் பரிகாரம் என்று ஒன்று கிடையாது.